உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகையில பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ரொம்பவே பிரபலமான ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் கணிச்சு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடமுமே அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு. அவர் சொல்றது எல்லாமே 100க்கு 100 பலிக்குது அப்படின்னு இவரை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனை தான் மீட் பண்ண போறோம். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுது? சரி, தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம்னே சொல்லலாம். ரியாலிட்டி என்ன, குரு பார்வை உங்கள் ராசி லக்னத்தில் விழுகப்படுது. தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆஸ்பெக்ட். நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். தனுசில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக. அதனால தான் தனுஷே ஒன்று சேராருன்னு சொல்லலாம். இப்போ ரியாலிட்டி அதுதான். அதாவது அந்த ஒரு கண்டென்ட் இல்லாமல் வராது. தனுஷ் அப்படின்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ராசி லக்னத்தை கனெக்ட் ஆகாமல் வராது. ஏன் ரிஷப் பந்துக்கு ரிஷப்னு பேர் வருது? நிறைய பேருக்கு அப்படி தான். இப்போ மீனம்பாக்கம்னு இடம் எதுக்கு ஃப்ளைட் இறங்குது? மீனம்னா காலபுருஷனுக்கு பண்ணனவன், லேண்டிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இடம், அந்த பேர் கனெக்ட் ஆகாமல் உங்களுக்கு அந்த ராசி தத்துவம் வராது. அப்படி பார்க்கும்போது தனுசில் இருக்கிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், ஃபேமிலி அந்யோன்யம் அடையக்கூடிய வாய்ப்புகள். இருக்கிற பிரச்சனை, உங்கள்கிட்டையும் பிரச்சனை இருக்கும், என்கிட்டையும் பிரச்சனை இருக்கும். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஃபேமிலி லெவலில் எல்லாம் ஒன்று சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும். புது தொழில் ஆரம்பிக்கிறது, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏராளமான விஷயம் நடக்கும். இப்போ நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா அந்த தெருவுடைய சந்தில் லாஸ்ட்டில் உங்கள் வீடு அமையும். இந்த சனி போய் அங்கே உட்காந்துருக்குன்னா அந்த மாதிரி விஷயங்கள். மெயினாக உங்கள் மதர் சைடில் மட்டும் பிரச்சனை வரும். அம்மா மட்டும் எதிரியாக இருப்பாங்க, அம்மா மட்டும் ஹெல்த்தில் பிரச்சனை வரும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். இன்னொன்று பெரிய வெற்றி என்னென்னா, தனுசில் பிறந்த பல பேருக்கு இப்போ லாட்ரி டிக்கெட் சம்மந்தப்பட்டது, ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். ஏன்னா குருவுடைய பார்வை வேற இருக்கு. செய்யக்கூடிய விஷயத்துல பெரிய ஒரு சக்ஸஸ். நிறைய பேர் தனுஷில் பிறந்தவங்கலாம் ஃபேமஸ் ஆவாங்க. இப்போ ராகு போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்குன்னா சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா, ஓடிடி, இந்த மாதிரி தளங்கள்லாம் அது கனெக்ட் ஆகும். ராகு போய் உட்காந்து லைட்டு வெளிச்சம் உங்கள் மாதிரி திரும்பின மாதிரி. அப்போ சின்னதாக நீங்கள் இப்படி பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக அது பிம்பமாக இருக்கும். அதனால் தனுசில் பிறந்தவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தீங்கன்னா எது கரெக்டு எது வக்கரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நம்மளும் பண்ணக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு டைம் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கப்படுது. பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு கேத்து போகும்போது சில பேருக்கு ஃபிஷர்ஸ் வரும். அதாவது மோஷன் போடுற இடத்துல சில பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு வீட்டில் பெரியவங்கள் மூலியமாக சட்ட சிக்கல், பெரியவங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சட்ட சிக்கல், இதெல்லாம் வரும். அதை மட்டும் பார்த்துக்கணும். முடிஞ்சளவுக்கு பெரியவங்ககிட்ட பிரியாமல் இருக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் அனுசரித்து போகிறது நல்லது. ஆனால் பெரிய ஒரு அனுகிரகம் என்னென்னா, உங்கள் ராசி லக்னத்துக்கு ஒரு பார்வை இருக்கிறதுனால ப்ராப்ளம் டசன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. உங்களால் பிரச்சனை வராது. அப்போ பிரத்தியார் மற்றவங்கனால தான் பிரச்சனை உண்டாக போகுதுன்னு அர்த்தம். அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா சரி. தனுசு ராசி நண்பர்களுக்கு இதுவே ஒரு நல்ல பொற்காலமாக இருக்கப்படுது. லைஃபுடைய பாயிண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு ப்ரமோஷன் வரும், சில பேருக்கு நல்ல லெவலுக்கு போவாங்க. அண்டு மோஸ்ட் ஆஃப் அ சுச்சுவேஷன் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பிராப்தம் தனுசுக்கு இருக்கப்படுது. ஸோ பரிகாரங்களில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துவிட்டு வருவது ஒரு முறை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துளசி செடி வளர்க்குறதுங்கிறது ஒரு வழக்கமாக கொண்டு இருக்க வேண்டும். இதில் என்ன, துளசி செடினா வெறும் ஹிந்து மதம் சம்மந்தப்பட்ட சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வளர்க்கணும்னு அர்த்தம் கிடையாது. கிறிஸ்டியன், முஸ்லீமும் வளர்க்கலாம். நீங்கள் செடியாக பார்த்து வளர்த்தாவே அது உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் தாராளமாக உண்டுன்னு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த 2025 பொற்காலமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமாக இருக்கும்? மகரம் அப்படின்னு சொன்னால் அந்த 3 டாப் ராசிகளில் மகரமும் சொல்லியிருக்கேன் நான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனியுடைய மாற்றம். 2ஆம் இடத்துல சனி இப்போ வக்கரமாக வேற உட்காந்துருந்து ஃபேமிலியில் பயங்கர சிக்கலை உருவாக்கியிருக்கோம். ஆல்ரெடி பணத்தட்டுப்பாடு, சம்டைம்ஸ் பிஸ்னஸே வராமல் இருக்கிறது. இப்போ கரெக்டாக கண்ணியில் போய் கேத்து உட்காந்துருக்கிறது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேத்து உட்காரும் பொழுது அடிவயிறு, கழிவுகள், சில பேர் ஹிரண்யா ப்ராப்ளம், சில பேர் கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது. சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் நம்முடைய அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தோட சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உண்மைகள்லாம் வெளியே கொட்டியிருப்பாங்க.
அதனாலே வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையா வந்திருக்கும். அந்த சனி வக்கரமாக இருக்கும்போது நடந்திருக்கும். இப்போ சனி என்ன பண்ணுறதா 3ஆம் இடத்துக்கு கிளம்புறாரு. ஸோ 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு கிளம்பும்போது கண்டிப்பாக இடமாற்றம் வரும். கண்டிப்பாக ட்ரேடிங்கில் என்ட்ராதீங்க. குடுக்கல் வாங்கல் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் என்ட்ராங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இடமாற்றங்களோட சேர்த்து ஒரு லெவல் ஒரு நம்மளுடைய லைஃபோடைய பேட்டர்ன் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ மகரத்தில் பிறந்த பல பேருக்கு வந்து பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள் உண்டு. 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அது ஒன்று. இன்னொன்று நிறைய பேருக்கு பற்களில் பிரச்சனை, சில பேருக்கு முகத்தில் ஏதாவது லைட்டாக ஒன் டே கேர் சர்ஜரி மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு ஒரு பார்வை வரப்போறாரு. அப்போ சுபவிரயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு துட்டு வரும், ஏகப்பட்ட துட்டு, வெளிநாடு துட்டாக வரும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் நடக்கும். மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ், இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் டாப் கிளாஸாக இருக்கப்படுது. நத்திங் டு வெரி. லீகல் காம்ப்ளிகேஷன் மட்டும் வராமல் பார்த்துங்க. அஜீரண கோளாறுகள், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், உப்புசம், சில பேருக்கு இந்த வாய்வு பொடி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. மற்றபடி குருவுடைய சஞ்சாரத்தினாலும் ராகு கேது சஞ்சாரத்தினாலும் நிறைய நல்லதுதான் நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு சனி மாற்றம்ங்கிறது உங்களுக்கு பயங்கரமான அதிர்ஷ்டம். அது ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு டாப்பாக இருக்கப்படுது. அதனால் உத்தியோக வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். இளைய சகோதரருடைய ஹெல்த்தில் மட்டும் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. டாப் கிளாஸாக இருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை முடிந்தால் திருப்பரங்குன்றத்துக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். ஹெல்த் மட்டும், வாழ்க்கைத்தினுடைய ஹெல்த் மட்டும் பார்த்தா போதும். மகரத்துக்கு சூப்பராக இருக்கும் 2025. கண்டிப்பாக சார். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமாக இருக்கும்? கும்பராசி லாஸ்ட் 1 இயர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பயங்கரமான அவமானங்கள் பார்த்துருப்பாங்க. ஏன்னா லக்னத்தில் ராசியிலேயே ஜென்ம சனி ஜென்மத்தில் இருக்கும்பொழுது சந்திரனை கடக்கும், அதுதான் ஜென்ம சனி. லக்னத்தை கிராஸ் ஆகும், ராசியை கிராஸ் ஆகும். அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் கிராஸ் ஆகும். ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீரியம் இருக்குது. இப்போ சந்திரனை கடந்ததுன்னா ஒரு பெண் மூலியமான அவமானம், செலவு, கடன் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். அதில் சூரியன் இருக்கும்பொழுது அப்பாவுடைய வம்சங்கள் மூலியமாக அவமானம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு வந்து தலை பிரச்சனை வரும், சில பேருக்கு மூளை, சில பேருக்கு இடமே பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக்கூடிய லாஸ்ட் ஒரு 2.5 years வாஸ் ஸோ பேட். அவ்வளோ அவமானம், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது, மற்றவனுக்காகவே உழைச்சி கொட்டுறது, நம்ம எப்படா வாழ்வாங்கிற நிலைமை உட்காந்துருக்கிறது. இதுலேருந்து பெரிய ஒரு விமோச்சன காலம்னா 2ஆம் இடத்துக்கு போகிறார். குடும்பஸ்தானத்துக்கு சனி போகிறாருன்னா உங்கள் தலைக்கு ஆபத்து நீங்கினது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாவோட போகும்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துங்கிறது கண்டிப்பாக இஸ் கான், போயிந்தி. 2ஆம் இடத்துக்கு சனி போகும்போது குடும்பத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், பண வருவாய் அப்படிங்கிறது கொஞ்சம் பிளாக் பண்ணும், தட்டுப்பாடுகள் கொடுப்போம். சனி போய் 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் கெட்ட வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள், இது ஆகாது, இது நடக்காது, போச்சு, இளவு, தயவுசெய்து இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பயங்கரமான வீரியம் உண்டு. சனி போய் 2ஆம் இடம்னா இந்த இடம் நாக்கு வாக்குன்னு சொல்லுவோம், அது போய் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுடைய கமிட்மெண்ட் நீங்கள் ஆனர் பண்ண முடியாது. குடும்பத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு கிடையாது. அது எதுக்கு மதிப்பு கிடையாதுன்னா நீங்கள் வாயில் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப சீப்பாக இருக்கும், தரக்குறைவற்ற வார்த்தைகள் இருக்கும், தரம் தாழ்த்திய இடங்கள் அதெல்லாம் தான் பேசுகிற மாதிரி வரும். டோன்ட் டூ தட். அதுலேருந்து நீங்கள் கௌரவம் இந்த மாதிரி இடத்துக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்சளவுக்கு பேசாமையே இருக்கலாம். கும்பத்தில் பிறந்தவங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், லைஃப் மாறும். ஏன்னா கும்பத்துக்கு குரு பார்வை விழுகிறது. ராகு உங்கள் லக்னத்தில் வந்தாலும் நான் இனிமேல் தனியாக பண்ண போகிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஹோட்டலில் வந்து நான் ஒரு மாஸ்டராக இருக்கேன், இனிமேல் நானே ஹோட்டல் வைக்க போகிறேன்னு தனியாக வருவீங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஆனால் சண்டை போடக்கூடாது. அவன் ஹோட்டலில் காலி பண்ணணும்னு திங்க் பண்ணக்கூடாது. அவன் உங்கள்கிட்ட வேலை கொடுத்துருக்கான், உப்பு சாப்பிட்ருக்கீங்க, அப்போ வெளியே வந்து நீங்கள் ஹோட்டல் வச்சிங்கன்னா அவனால் சண்டை வரும். வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஹோட்டல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறமே தவிர அவன் ஹோட்டல் நாசமாக போகணும்னு நினைக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன் அந்த எண்ணம் வரும்னா லக்னத்தில் ராகு இருக்கிறனால சண்டை போடக்கூடிய, விரோதம் பார்க்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்லலாம், அந்த ஒரு சின்ன முட்டையிலேருந்து அந்த கரு எப்படி உடச்சிட்டு வெளியே வருமோ அந்த எண்ணம் பேசிக்கலாக கும்பத்துக்கு கொடுக்கும். அதனால் வரக்கூடிய விஷயங்கள் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குருங்கிறது ஒரு அவ்வளோ ஒரு ப்ரஹஸ்பதி, அருமையான கிரகம். அவர் போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்க போகிறார். அதனால் நிறைய பேருக்கு கல்யாண பிராப்தம், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், தங்கமான ஆண் குழந்தை பிறக்கும், சில பேருக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும், சில பேருக்கு ஃபேமிலி ஒன்று சேரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையான கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விரோதமான கல்யாணம்னு சொல்லலாம். ஆனால் வீட்டில் பெரியவங்களை ஹெல்த்து இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ராகு லக்னத்தில் இருக்கிறதுனால
குரு பார்வை இருக்கனால பெரிய பாதிப்பு. இவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய முகூர்த்தம், ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கல்யாணத்துடைய டேட்டு, மேட்சிங் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு பண்ணும். ராகு என்னன்னா மாயம் அப்படின்னு சொல்லுவோம், நிழல்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து பாபா படத்தில் ஒரு பாட்டு வரும், எல்லாம் மாயா மாயா. என்ன அர்த்தம்னா அந்த ராகு கேத்துக்கள் முழுக்க முழுக்க நிழல் இருக்கிற மாதிரி காட்டும், ஆனால் இருக்காது. மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க, ஆனால் உள்ளே போனால் படம் ஃப்ளாப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா உங்களுக்கு மாட்டும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. இன் ரியாலிட்டி உங்களுக்கு குருவுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராகு கேத்துக்கள்னால கொஞ்சம் ஹெல்த் பாதிப்பும் கொடுக்கும். நிறைய சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத விரோதங்கள், பிரச்சனை. குடும்பத்தில் வரக்கூடிய சனினால் துட்டு வரும், துட்டில் பிரச்சனை கிடையாது. ஆனால் குடும்பம் வந்து தேவையில்லாமல் அவஸ்தைப்படக்கூடிய நிலைமைகள், அதை மட்டும் பார்த்துக்க. மற்றபடி டிஸ்டர்பன்ஸ் இல்லை. குருவுடைய பார்வையினாலும் நிறைய நல்ல விஷயம். இப்படி வந்து ராகு வந்து லக்னத்தை உட்காந்துருக்காரு, நம்ம என்ன பண்ணால் சால்வ் ஆகும்? நரசிம்மர் காயத்ரி அதை தொடர்ந்து ஜபிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை நரசிம்மருக்கு தேன் அபிஷேகத்தை கொடுக்கறது. அந்த தேனை நீங்க சாப்பிடும் பொழுது நெகட்டிவான எண்ணங்கள் வரும். ஏன்னா குரு பார்வைங்கிறது தேன் சாப்பிடணும். அது சாப்பிடும் பொழுது நீங்க ஹெல்த்தும் சரி, நீங்களும் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025 நன்மைகளும் நடக்கும். ஆனா சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி கடைசி ராசியான மீனம் ராசி நேயர்கள், இவங்களுக்கு 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும்? அதாவது ஒரு வில்லன் இருந்தாவே பரவாயில்ல, 3 வில்லன் சேர்ந்து நம்மளை மாற்ற போகிறாங்க, அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் எப்படி பயம் இருக்கும்? ஃபஸ்ட்டு விஷயம், மீனத்துக்கு இருக்கக்கூடிய மரண பயம் அப்படிங்கிறது ஒரு 2.5-3 மாதத்துக்கு அதிகமாக இருக்கும். நமக்கு எதாவது ஆயிருமோ, நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருமோ, நம்ம பசங்களை நம்ம கைவிட்டுருவாங்களோ, நான் என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, தேவையில்லாத கற்பனை வேண்டாம். மீனத்தில் பிறந்த பல பேருக்கு வந்து இந்த சனி, ராகு, சூரியன், சுக்கிரன்லாம் சேரும் பொழுது ஹெல்த்தில் பயங்கரமான பிரச்சனை வரும். சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சில பேருக்கு கால் பாதங்கள் அடிப்படும், சில பேருக்கு தலைக்கு பிரச்சனை வரும், சில பேருக்கு காயங்கள் படும், சில பேருக்கு சர்ஜரிஸ் நடக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு அடுத்த 2.5 வருஷங்கிறது ஜென்ம சனி ஆரம்பிக்கிறது. ஸோ ஜென்ம சனிங்கிறது கண்டிப்பாக உடம்பு பாதிக்கும். தேவையில்லாத சல்லாபங்கள் அப்படின்னு சொல்லுவோம், சலன புத்தி அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். சபலம்னு சொல்லுவோம்ல, எனக்கு திடீர்னு பார்த்தா குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு தோணும். சுகர் 280 இருக்கும். அப்போ குலோப் ஜாமுன் அவாய்ட் பண்ணும், கேட்க மாட்டீங்க, சத்தமெல்லாம் சாப்பிட்டு வரீங்க, உடனே பிரச்சனை ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. சில டைம்ஸ் வந்து நம்ம வீடியோலாம் பேசும்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுப்பீங்கிறதுனால நான் இதோடு நிறுத்திக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்னொன்று, இதனால் நமக்கு எதாவது பிரச்சனை வருமானா கண்டிப்பாக கெட்ட பேர் வரும். அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. நீங்கள் சின்னதாக பண்ணது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டி அடித்ததை நாய்க்கு துரோகம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கும்பலே வரும். அந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. ஸோ உங்களுடைய டைம் வந்து இப்போ ஒரு 2.5-3 மாதம் சுத்தமாக சரியில்லை. அதுக்கப்புறம் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால கல்யாணம் நடக்கும், ஃபேமிலி ஒன்று சேரும், பாண்டிங் அதிகரிக்கும், நிறைய தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வருவீங்க, கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க, 10 பேருக்கு இறங்கி உதவுவீங்க, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும், உங்களை மதிப்பு மரியாதை கொடுக்கும். 4ஆம் இடத்துல குரு இருக்கனால அறநெறி ஒழுக்கம்ங்கிறது குரு கொடுக்கும். அதனால் நீங்கள் தப்பான பாதைக்கு போக மாட்டீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கறது. விரயஸ்தானத்தில் வந்து குரு பார்வை விழுகிறது, அதெல்லாம் ஒரு சக்ஸஸ். குரு பார்வை உங்களுடைய வேலையில் விழுகிறது, அதனால் வேலை அபிவிருத்தி கொடுக்கும். அதே மாதிரி அஷ்டமத்தில் குரு பார்வை, அதனால் பல பிரச்சனைகள் சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு கந்து வட்டி, கிரெடிட் கார்டு எல்லாம் பிளாக் ஆகி உட்காந்துருப்பீங்க, அதெல்லாம் க்ளோஸ் ஆகும். ஸோ மோரல்லஸ் வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. ஆனால் டில் தட் டைம் யூ ஹவ் டு பி வெரி காஷியஸ். நான் சொல்கிறது வரக்கூடிய மார்ச்லேருந்து மே வரைக்கும் யூ ஹவ் டு பி காஷியஸ். மே 18லேருந்து மீனத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒன்று தான், இப்போ நிலைமை என்னன்னாலும் சரி, சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எதுக்குன்னா கிட்னி கொடுக்கறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு போகாமல் இருந்தாவே உங்கள் கிட்னியும் தப்பிக்கும், நீங்களும் பிரச்சனையில் மாட்ட மாட்டீங்க, அவமானப்படாமல் இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துக்க வேண்டும். எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு கோவில் போயிட்டு வருவது, நல்லெண்ணெய் தீபம் போடுவது, உங்களுக்கும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி, உங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, அவங்களுடைய ஆயுள் பாவம் விருத்தி அடையும். பெரிய கண்டங்கள், பெரிய பிரச்சனை, பயம் இதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் மோரலஸ் இட் இஸ் குட். எப்போன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம். ஸோ மோரலஸ் 2025 மீனத்துக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும்னு நம்ம வேண்டிக்கலாம். கண்டிப்பாக சார். மீனராசி நேயர்களுக்கு இந்த 2025 கவனமும் வேணும், அதே மாதிரி நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது இன்னைக்கான நேர்காணலில் நம்மளுடைய மக்களுக்காக, நம்மளோட நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை இந்த 2025 பற்றி பேசியும் தெரிந்து கொண்டோம். இந்த நேர்காணல் நம்மளோட நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 2025 உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று
சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.